கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைகளெல்லாம் நீக்கி நமக்குள்ளே இருந்து அவர் மிகவும் நம்முடைய வாழ்க்கையை அழகாக புஷ் பண்ணி எப்பொழுது நம் கூட இருந்து எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் என்றென்றைக்கும் அசையப்படாமல். தேவன் பாருங்க, ஒரு மனிதனை நேசித்து அவனுக்குள்ளே அன்பு செலுத்தின உடனே அவனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அரணா இருக்கிறார் பாருங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படிதான். அவனோடு கூட இருந்து எல்லாத்தையும் என்றென்றைக்கும் ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அது அசைக்க முடியாது. அவனை எந்த இடத்துல போட்டாங்க அவனுடைய சன்னதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவனை தூக்கி எடுத்தார் தேவன். ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் இருக்கும் பொழுது தேவன் கூட இருந்து அவர்களுக்கு அசைக்கப்படாத இருந்தார். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் அவனை ஏதாவது சோர்ந்து போகாத உள்ளத்தை அவனுக்குள்ளே அவர் வைத்தார். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனாலும் திடனை அவனுக்குள்ளே கொடுத்து அவனை தன்வசம் வைத்து அவனுக்கு அவ்விசுவாசத்தை வளர்க்காமல் விசுவாசத்துக்குள்ளே அவனை வெற்றியாளனாக மாற்றினான். ஏனென்றால் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவரை நேசிக்கிறவர், அவர் என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர், என் கூடவே இருக்கிறார். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆக நான் அசைக்கப்படுவதில்லை, எப்பொழுதும் திடமனதோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தைரியம் கொள்ளுகிறான். இப்படித்தான் அவர் தேடி வந்து வார்த்தை கொடுக்கிறார் பாருங்க. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான்னா யாரு? நம்ம தான் நீதிமான். ஏனென்றால் சிலுவின் மரணத்தின் மூலமாக நம்மை நீதிமானாக்கின அந்த தேவன் எப்பொழுதும் கீர்த்தி உள்ளவன். அவனுக்கு எல்லா சுகத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதம் சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆகையால் இனிமேல் அவனுக்கு கவலை இல்லை, நோய் இல்லை. எப்பொழுதும் அவன் சந்தோஷத்தன். தேவனுக்கு அவன் நன்றி சொல்வதுதான் அவனுக்கு வேலை. அந்த அளவுக்கு அவனுக்கு இந்த கீர்த்தனை உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் கொடுத்திருக்கிறார். எப்பொழுது? கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்மை தேடி வந்து இப்படி கற்றுக்கா, இப்படி இருந்துக்கா, இப்படி செஞ்சுக்கா, இப்படி இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. எப்படி என்றென்றைக்கும் அசைப்படுவதில்லைன்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறான், தேவனுடைய அனுக்கிரகம் பெற்றிருக்கிறான், தேவனுடைய கிருபை பெற்று. நீங்களும் இந்த கால வேளையில் பெற்றிருக்கீங்களா? பெற்று இல்லாட்டினாலும் தேவன் சொல்கிறான், நான் உன் கூட இருக்கேன்ப்பா, உனக்கு இதை அனைத்தும் தருகிறவன் நான் உன் கூட இருக்கிறேன், இனிமேல் நீ கவலைப்படாது, உனக்கு ஒருவனும் உன்னை அசைக்க முடியாது. ஏனென்றால் நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் உன்னை தேடி வந்தவன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அப்படி தானே நம்மளை தேடி வந்த அந்த தேவன், அந்த அண்ட சராசரியை படைத்துக்கு முன்பாக நம்மை உருவாக்கி நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த தேவன் பாருங்கள், நம்முடைய உலகத்தில் எங்கு சென்றாலும் எந்த நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார் நம் தேவன். ஆகையால் நம்முடைய தேவன் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். நாம் பாவத்தில் விழுந்த மனிதனை மீண்டும் அவருடைய இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து அவர் நம்மை மீட்டெடுத்து நமக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா, நீ சோர்ந்து போகாத, உன்னை எவனும் எதையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். நான் உன்னை நீதிமானாக்கி இருக்கிறேன். ஆகையால் அந்த இழந்த ஆசீர்வாதத்தை அனைத்தும் உனக்குள்ளே தர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தை நீ அதை வளர்த்து கொண்டாலே போதும், அதை அனைத்தும் உனக்கு வந்து சேரும் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். வாழ்க்கையில் தேவன் நமக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் சில காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறார் பார்த்தீங்களா? இப்படி தான் சில நிமிடங்கள், 3 நிமிடம், 4 நிமிடங்கள் வந்து கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும். தேவன் சொல்கிறார், நீ கவலைப்படாத, எங்கு சென்றால் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அசைக்கப்பட மாட்டான். அதாவது உன்னை எவனும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டான் அப்படிங்கிற அர்த்தம். உனக்கு எவனும் தீங்கு செய்ய, ஏனென்றால் நான் உனக்குள்ளே வாசமாக இருக்கிறேன், அதெல்லாம் உன்னை நீதிமானாக்கி விட்டேன் என்று சொல்லி அவர் உங்களுக்குள்ளே வந்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்காங்க.
ஆம், என்னை யாரும் அசைக்க முடியாது. எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லுங்கள். ரெண்டாவது, நான் நீதிமானாக்கி இருக்கிறேன். அவருடைய தழும்புகளால் நான் குணமாயிருக்கேன். அவருடைய அவருடைய அன்பினால் என்னை எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். நான் தரித்திரனாக இருந்ததெல்லாம் அவர் சுமந்து என்னை ஐஸ்வர்யனாக்குவதற்கான அந்த பலனை எனக்கு தந்திருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தினால் என்னை நிறைவாக்கிறார். சம்பாதிக்கிற பலனை தருகிறார். எப்படி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் என்மேல் வைத்த அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆக நான் எந்த விதத்தில் நான் குறைவதிலே நான் கீர்த்தி உள்ளவனாக இருப்பேன் என்று நம்முடைய உள்ளம் சொல்ல அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.